மேக்னெட் மைண்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். இடையில கொஞ்ச நாளா வீடியோஸ் எதுவும் ரெகுலரா கொடுக்க முடியல. அண்ட் வெரி சாரி ஃபார் தட். இனி வர நாட்கள்ல ரெகுலரா வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். வேர்ட்ஸ் ஹாவ் பவர். எஸ், வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. சயின்டிபிக்காவும் சரி, ரிலீஜியஸ் வைஸும் சரி, நிறைய இடங்கள்ல வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குங்கிறது உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒண்ணு. எந்த ஒரு விஷயத்தையும், அது நல்லதோ கெட்டதோ, அதை திரும்ப திரும்ப கேட்கும் போது அதை உங்க கான்சியஸ் உண்மையான நம்பிக்கிட்டு அந்த ரியாலிட்டியில கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க, பேசுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றோம். உங்க மைண்ட் செட் அல்லது திங்கிங் பேட்டர்ன்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் அஃபர்மேஷன் பிராக்டிசிங். இந்த அஃபர்மேஷன் பிராக்டிசிங் எப்படி எல்லாம் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இப்போ வேர்ட்ஸ் ஹாவ் பவர்ங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு லெமன் ட்ரீக்கு பக்கத்துல நிக்கிறீங்க. அந்த ட்ரீல நிறைய லெமன்ஸ் நல்லா பழுத்து ரொம்ப ரம்மியமா இருக்கு. இந்த லெமன் ட்ரீ ஃபுல்லா நல்லா பழுத்த ஃப்ரெஷ்ஷான லெமன்ஸ் நிறைய இருக்கு. அதுல இருந்து ஒரு லெமனை பறிக்கிறீங்க. அந்த லெமனோட ஸ்கின் நல்ல டார்க் எல்லோ கலர்ல இருக்கு. அதை தொடும் போதே ஃப்ரெஷ்ஷான லெமனோட வழுவழுப்பு தன்மைய உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த லெமனை லேசா ஸ்குவீஸ் பண்ணி உங்க மூக்கு பக்கத்துல கொண்டு வந்து அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறீங்க. அந்த லெமனோட ஃப்ரெஷ் அரோமாவை ரசிச்சு ஸ்மெல் பண்றீங்க. இந்த லெமனோட ஃப்ரெஷ் அரோமா உங்களுக்குள்ள பரவும் போது ஒரு புத்துணர்ச்சிய தருது. அடுத்ததா அந்த லெமனை ரெண்டா கட் பண்ணி உங்க வாயில வச்சு ஸ்குவீஸ் பண்றீங்க. அந்த லெமனோட ஜூஸ் அப்படியே உங்க வாயில விழுது. இந்த லெமனோட ஜூஸ் பயங்கர புளிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இத கேட்கும் போதே நிறைய பேருக்கு சலைவா செக்ரியேட் ஆயிருக்கும். உங்க கையில ரியலாவே லெமன் இல்ல, அது ரியாலிட்டியில நீங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை, ஆனாலும் உங்களுக்கு சலைவா செக்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, இல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அவங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை உங்கள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னாலும் சரி, உங்க கான்சியஸ் அது உங்க லைஃப்ல நடக்கிறதா தான் பார்க்கும். உங்க கான்சியஸோட வேலை நீங்க பாக்குற கேக்குற விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு அது உங்களோட லைஃப்ல கொண்டு வர்றது மட்டும்தான். ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது அது ரியலாவே நடக்குதா, இல்ல ஜஸ்ட் ஒரு மூவில நடக்குதா, இல்ல வேற யாராவது டிஸ்கிரைப் பண்றாங்களா, இது உங்களுக்கு தேவையா, நல்லதா கெட்டதா, இப்படி எதையுமே அனலைஸ் பண்ணாம நீங்க பாக்குற கேக்குற விஷயங்களை உண்மையான நம்பிக்கிட்டு ரியாலிட்டியில கொண்டு வரது மட்டும்தான் கான்சியஸோட வேலை. இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் சரி, இனி வர நாட்கள்ல உங்களோட தாட்ஸும் பேச்சும் பாசிட்டிவாவே இருக்கட்டும். எடுத்த உடனே எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும். பிகாஸ் நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையிலையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் யோசிச்சுதான் வாழ்ந்திருக்கோம். உங்களோட தாட்ஸை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா வச்சுக்க நான் ஒரு சின்ன பிராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள்ல ஒரு 1 hour மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு 1 hour மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 hourல உங்களுக்கு வர்ற தாட்ஸை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ரெட் சிக்னல்ல வெயிட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த சிக்னல்னால லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் வருதா, இல்ல சிக்னல் வர்றது ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமா இருக்கீங்களா அப்படின்னுட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா டைமுக்கு போக முடியல அப்படின்னா, டைமுக்கு போக முடியலையேன்னு எரிச்சலா இருக்கா, இல்ல இட்ஸ் ஓகே லேட் ஆயிடுச்சுதான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவா யோசிக்கிறீங்களான்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிச்சு ஒவ்வொரு நெகட்டிவான தாட்டையும் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா இமீடியட்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க.
நாளடைவுல உங்களோட திங்கிங் பேட்டர்ன் நல்லாவே பாசிட்டிவா மாறி இருக்கிறத கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. As I say always, life is very simple with the law of attraction. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது ஒரு பெரிய கோல் வச்சிருக்கேன் அதை ரீச் பண்றதுல டிலே ஆயிட்டே இருக்குன்னாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் லைஃப் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோச்சிங்ல வர்ற ப்ராக்டிசஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்குற லைஃபை ரொம்ப ஈஸியாவே ரீச் பண்ண முடியும். May the happiness and peace be a part of your life. Thanks for your time.